இந்த விட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறாங்க. இந்த மே மாதம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது, எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எதெல்லாம் உங்களுக்கு சாதகமற்ற தன்மையில இருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல 2 கிரகங்கள் நல்ல ஒரு வலுவான தன்மையில இருக்காங்க. அது என்னென்ன கிரகங்கள்னு சொல்லிட்டு அதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவா இந்த வீடியோ வந்து உங்களோட வாழ்க்கையில் இருக்க நல்ல ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில இந்த காலகட்டங்கள் இருக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பத்தி ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்துடலாங்க. மாத தொடக்கத்துல மேஷத்துல சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது உச்ச சூரியன் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கார். மே 15ஆம் தேதி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார். அதே போல புதன் மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பேச்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார். அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. மே 15ஆம் தேதி குரு பயிற்சிங்க. அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் மே 15ஆம் தேதி. அதுக்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் பெற்ற தன்மையில இருக்க போறார். அதற்கடுத்து ராகு கேது. ராகு மீனத்துல, கேது கன்னியில மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போறார், சிம்மத்துக்கு கேது வரப்போறார். அதே மாதிரி மீனத்துல சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறார். கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்க போறார். ஸோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க. கும்பராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். கும்பராசி கால புருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க. லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், சதயம் முதல் 4 அட்சர பாதங்களையும், பூரட்டாதி முதல் 3 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று புதனோட சேர்க்கை பெற்ற தன்மையில இந்த மாற்றிய முதல் பகுதியில் இருக்கார். அதே மாதிரி குரு பயிற்சி நடக்க போகுதுங்க. மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது. குரு ராசிக்கு இதனால் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 5ஆம் இடமான திரிகோணஸ்தானம் ஏறி லாபஸ்தானத்தையும் ராசியையும் பார்க்க போறார். மேலும் ராசிக்குள்ள ராகு வரப்போறார் இந்த மாதிரி 2வது பகுதியில. ஸோ முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் நான் பெருசா சொல்ல மாட்டேன். முதல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், பேச்சால் பிரச்சனை, பேச்சின் மூலமாக தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மைகள் சற்று அதிகமாக இருக்கும். ஒரு புரிதல் அப்படின்றது குறைவா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். 2 பேரையும் புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இந்த ஈகோ அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அப்பப்போ எட்டி பார்க்கும் 2 பேருக்குள்ள. ஏன்னா ராசி அதிபதியை விட இங்க சூரியன் உச்சம் அதிகமா இருக்கார், வலுவோட இருக்கார். சரிங்களா? அப்போ 7ஆம் அதிபதி ராசி அதிபதியோட வலுவா இருக்கும்போது இந்த வீட்டில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சண்டைகள் சார்ந்த விஷயம் சற்று அதிகமாகவே இருக்கும். அப்போ லைஃப் பார்ட்னரோட டாமினேஷன் வந்து சற்று அதிகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? கொஞ்சம் வாழ்க்கை துணையார்கிட்ட கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும். 2வது பேச்சுல கொஞ்சம் கனிவு தேவை. இருக்கிறது என்னமோ அதை மட்டும் பேசுங்க, தேவையில்லாத விஷயத்த பேசாதீங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட், அதாவது என்னால் எல்லாமே முடியுன்ற ஒரு இதுல வந்து இறங்கி அதனால ஒரு வீண் அவப்பெயரை வந்து சம்பாதித்து கொள்வீங்க இந்த காலகட்டத்தில். ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருந்துட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே போல ராகு 2ல இருக்கும்போது என்னன்னா நிறைய வந்து மறைத்து பேசுவீங்க இந்த காலகட்டத்தில். சரிங்களா? அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே மாதிரி இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வருமானம் சார்ந்த வழியிலையும் பாத்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதத்திலும் இன்னொரு பக்கம் செலவாகிட்ட தன்மைகள் இருக்கும். குடும்பத்துக்காகவே அதிகமான செலவுகளை நீங்க செய்வீங்க. அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாற்று 2வது பகுதியில ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சூரியனும் புதனும் வருவாங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கு. ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. எக்ஸாம் எழுதிருக்கீங்களா, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு காலேஜ்ல பிளேஸ் ஆவீங்க. சரிங்க? ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்து 2வது பகுதி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஏன்னா குருவும் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துறாருங்க. குரு ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கறனால இதனால் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில இருக்கிற மன அழுத்தங்கள் விலகும், பிரச்சனைகள் குறையும். குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், அந்த குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள், அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து கண்டிப்பா சரியாகும். ஒற்றுமை இல்லாம இருக்கா, கண்டிப்பா சரியாகும். நல்ல ஒரு ஒற்றுமை வரும், நல்ல ஒரு அன்பு வரும், நல்ல ஒரு புரிதல் வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் திருமணமாக அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க இந்த மாதம் 2வது பகுதியில இருந்து. அதே மாதிரி வருமானம் அதிகரிக்கும். இந்த குரு பயிற்சியுடைய முக்கியமான விஷயமே கும்பத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை குரு கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ராசிக்குள்ள ராகு வரார். குரு பார்வை ராசியின் மாதிரி இருக்கு. ராசிக்குள்ள ராகு வர்றது ரொம்ப சிறப்பு. இந்த ராகு என்ன பண்ணுவார்? எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு திறமையை கொடுப்பார். அதுதான் ராகு. சரிங்களா?
அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்ல நீங்க ஏமாந்து போனீங்களோ, எந்தெந்த விஷயங்கள நீங்க அவப்பெயரை சந்திச்சீங்களோ, யார் யார் முன்னாடிலாம் நீங்க தலை குனிந்து நீங்க வந்து இருந்தீங்களோ, அவங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்க வந்து தலை நிமிர்ந்து வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழியை ராகு காமிப்பார். சரிங்களா? இதனால் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள், இதனால் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் இருந்த ஏமாற்றங்கள்ல இருந்து நீங்க வெளியே வர போறீங்க. கும்பராசிக்காரங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில லாஸ்ட் ஒரு 2.5-3 வருஷமா நீங்க பட்ட அடிகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த அளவுக்கு அவமானங்கள், ஏமாற்றங்கள், நிறைய தோல்விகள், நிறைய துரோகங்களை பார்த்துருப்பீங்க. சரிங்களா? நம்ம எல்லாமே துரோகம் பண்ணியிருப்பாங்க, எதிரியா இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வாழ்க்கையை வெறுத்து போகின்ற மாதிரி நீங்க இருந்திருப்பீங்க. மனசுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே உங்களை ஏமாத்திருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, சண்டை, கருத்து வேறுபாடு, பிரிவுகள் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமாக இருந்திருக்கும். 180% கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப வழக்கு நல்லாவே இல்லை லாஸ்ட் 3 வருஷமா. நான் சொல்றேன் பாருங்க. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை வந்து மாறுங்க. சரிங்களா? 7ஆம் இடத்துக்கு கேது வந்தாலும் கூட ராகு ராசிக்குள்ள வரதுனாலையும் 5ஆம் இடமான திரிகோண ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரதுனாலையும் இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு வாழ்க்கையை கொண்டு போவீங்க. சரிங்களா? ஆன்மீக தேடல்கள் சற்று அதிகரிக்கும். நிறைய ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நிறைய ஆலய பணிகள் அதிகமாக மேற்கொள்வீங்க. ஆலய தொண்டு அதிகமாக மேற்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் ஞான மார்க்கத்தை நோக்கி பயணிப்பீங்க. நிறைய குருமாருடைய ஆசீர்வாதங்கள் தற்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக தற்போது உங்களுக்கு வந்து உண்டுங்க. அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனையை சமாளிப்பீங்க. அதை தாண்டி போகும்போது ஏதோ ஒரு நம்மளுடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? கண்ணுக்கு தெரியாத, யாருன்னே தெரியாதுவா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சுட்டு போவார் அவர். ஸோ அத்தகைய ஒரு உதவி தற்போது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால இந்த டைமை நீங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்காம இருச்சோ எல்லாமே மெல்ல மெல்ல கிடைக்கும். அதே மாதிரி ப்ரமோஷன், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் வேலை ரீதியாக கண்டிப்பாக உண்டு. தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்களோட புத்தி கூர்மையை நீங்கள் பயன்படுத்தி சில யுக்திகளை கையாண்டு தொழிலை நீங்கள் பலப்படுத்துவீங்க. அதன் மூலமாக நல்ல ஒரு வருமானத்தையும் நீங்கள் பார்க்க போறீங்க வியாபாரம் சார்ந்த வழியில. சரிங்களா? அதே மாதிரி அரசு சார்ந்த வழியில சில முன்னேற்றங்கள், சில ஏற்றங்களையும் கண்டிப்பாக இந்த டைம்ல நீங்க பார்க்க முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சனியும் ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்கவே இருக்க போறாங்க. அப்போ அந்த சனி சுக்கிரனுடைய சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக கலப்பு திருமணங்கள் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார். காதல் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக கொஞ்சம் அதிகமாக செலவும் செய்வீங்க. குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. குடும்பத்தை பற்றி அதிகமான புரிதல்கள் தற்போது ஏற்படும். அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹேண்ட்ல வந்து ஒரு கார் வாங்குறது, ஒரு பைக் வாங்குறது, இதே கட்டின வீட்டை திரும்ப வாங்குறது, அல்லது வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடிச்சுட்டு இன்னொரு பகுதியை வந்து கட்டுறது. ஸோ இது சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹேண்ட்ல எந்த விஷயங்கள் நீங்க வந்து வாங்கினாலும் சரி அது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகுங்க. ஏன்னா குரு ராசியை பார்க்கறதுனாலையும் ராகு ராசிக்குள்ள வரதுனாலையும் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், பலப்படும், நல்ல சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு ஆக்டிவா இருப்பீங்க. கடந்த காலங்களில் இருந்த மருத்துவம் சார்ந்த செலவுகள் இனி வரும் காலகட்டங்கள்ல மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? குறிப்பா இந்த மே மாதத்துல நீங்க எடுத்துக்கங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்டுக்கு பிறகு மருத்துவம் சார்ந்த செலவுகள் முழுமையாவே குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓரளவுக்கு நல்ல ஒரு தேக பலம் தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? குறிப்பா ராகு ரொம்ப நல்லா இருக்கார், பலமா இருக்கார். அதே மாதிரி குரு ரொம்ப நல்லா இருக்காது அந்த காலகட்டத்தை பொறுத்து. இந்த 2 கிரகங்களால வாழ்க்கை நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதற்கடுத்து மே மாதம் 8ஆம் தேதி இரவு 1 மணி முதல் மே மாதம் 10ஆம் தேதி மதியானம் 2 மணி வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் அப்படின்ற கிரகம் வந்து மனோகாரகன். அதே மாதிரி கும்பத்துக்கு அவரே 6ஆம் அதிபதி. சரிங்களா? அவர் 8ஆம் இடத்துல போய் மறையும் போது கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கின விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பேச்சுல கொஞ்சம் கனிவு, கொஞ்சம் மென்மை அப்படின்றது தேவை. பொய் பேசாதீங்க. சரிங்களா? மறைத்து பேசாதீங்க எதையுமே. ஒரு பிரச்சனையா எல்லா இடத்துலையும் உண்மையை மட்டும் பேசுங்க. சரிங்களா? அதனால ஆரம்பத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் இறுதியில வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நன்மையான விஷயம்லாம் நடக்கும். சரிங்களா? இறுதியில் அதாவது ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய்யை சொன்னீங்கன்னா பொய் சொல்லிட்டே தான் நீங்க போவீங்க. அப்ப எந்த ஒரு சூழ்நிலையும் பொய் பேசாம உண்மையை மட்டும் பேசுங்க. நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நீங்க முதல்ல இருக்கிற பிரச்சனையை தான் பாக்குறீங்க. ஒரு பிரச்சனையை நீங்க மறைச்சிக்கினா இன்னொரு பிரச்சனை வரும். அதை திரும்ப திரும்ப நீங்க மறைச்சிக்கிட்டே தான் போற மாதிரி இருக்கும். அது பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். ஆனா வந்து இந்த எப்பவுமே சந்திராஷ்டிரம் அன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப நாளைக்கு நின்றுட்டே போகும். ஆனா வந்து அன்றைய தினத்துல நம்ம பெரும்பாலும் வந்து ஒரு பிரச்சனை வந்தா கூட அந்த பிரச்சனையை அன்றைக்கே முடிச்சுக்கணும்.
சரிங்களா. அதை வளர விடக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அதே அம்பாள் வழிபாடு பண்றது சிறப்பாக இருக்கும், முருகர் வழிபாடு மேற்கொள்றது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம், சரிங்களா. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும், அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன், சரிங்களா. நன்றி, வணக்கம்.